பிள்ளைகள் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். உங்களோட பிள்ளைகளுடைய ஆரம்ப கல்வி, அதாவது உங்களோட புள்ள படிப்புக்கு, அதாவது உலக படிப்புன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன் இது உலக படிப்புன்னு சொல்லி சிலவங்க மார்க்க கல்வி, நாங்கள் குரான் மதரசால படித்தது மார்க்க கல்வி, இது உலக கல்வின்னு பொதுவாக பிரிப்பாங்க. என்னுடைய கருத்துப்படிக்கு இதுவும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வி தான். என்ன சொன்னால் என்னுடைய தௌவத்துடைய நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சொல்லி கொடுக்குற ஏதாவது இஸ்லாத்தை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அறிவு வேணும். ஒன்று லாங்குவேஜ் சம்மந்தமான, அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சிக்கணும், அல்லது சிங்களம் தெரிஞ்சிக்கணும், இல்லாட்டி வேறு ஏதாவது மொழிகள் எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். அந்த மொழிகளை படிக்கிறது பொதுவாக பாடசாலைகளில் இந்த நர்சரி போன்ற இடங்கள்ல தான் இதோடைய ஆரம்பம். அப்போ எங்களுடைய தாவத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று தான் இந்த கல்வி. அது மெட்ஸாக இருக்கலாம், அடுத்து மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதோட சம்பந்தப்படாமல் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் இந்த அறிவுகள், அதாவது வெளிக்கல்வின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் சம்பந்தம் இல்லாத அறிவுகளை நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் அந்நிய மக்கள் தான் இதை வெள்ளைக்காரவங்க கண்டுபிடிச்சாங்க, வேறு நாட்டிலலாம் கண்டுபிடிச்சாங்க. இல்லை, உண்மையிலேயே கண்டுபிடிச்சவங்க முஸ்லீம்கள் தான். மெட்ஸை கண்டுபிடிச்சதும் முஸ்லீம்கள் தான். நிறைய விஞ்ஞானிகள் உருவாகினதும் எங்களோட முஸ்லீம்கள் தான். ஆனால் காலப்போக்கில் வரலாறுகள் அந்த அறிவுடைய விஷயங்களை அவங்க மாற்றி கொண்டாங்க. அதாவது முஸ்லீம் பேர்களை அவங்களோட அந்நியர்களுடைய பேர்களாக மாற்றி அவங்க பேர் எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் இன்னமும் கூட அதிகமான விஞ்ஞானிகள் ஈக்கக்கூடியது முஸ்லீம்கள் ஈக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இஸ்லாம் தான் எல்லாம், கல்வியுடைய எல்லா விஷயத்துக்கும் முன்னுரிமை குடிக்கக்கூடிய, நபியோட காலம் தொடக்கம் இதுவரைக்கும் இஸ்லாம் தான் அதிகம் முன்னுரிமை குடிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், எங்களோட இந்த கல்வின்றது அந்த மார்க்க அறிவு வேற, இந்த அறிவு வேறன்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அதனால் நாங்கள் எங்களுடைய அந்த பிள்ளைகளை ஆரம்பத்தில் இருந்தே எங்களுடைய கல்வியில் முன்னுக்கு வரக்கூடியவங்களாகும் என்று இஸ்லாம் ஒரு நாளும் கல்விக்கு தடை இல்லை. பெண்களுக்கும் தடை இல்லை, ஆண்களுக்கும் தடை இல்லை. பொதுவாக சிலவங்க பெண்களாக இருந்தாலும், என்னுடைய கருத்து பெண்களாக இருந்தாலும் அவங்களையும் படிக்கக்கூடிய எந்த அளவுக்கு படிக்க இயலுமா அந்த அளவுக்கு படிக்க போடும். ஆண்கள்லேயும் தான் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இயலும்னா மட்டும் அவங்களுக்கு படிக்கிற விஷயத்த நாங்கள் முன்னுரிமை கொடுக்க தான். அது நாங்கள் மார்க்க முறையில், மார்க்கத்துடைய எண்ணம் சொல்லப்பட்டிருக்குது அந்த முறையில் ஸ்கில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விலகி கொள்ளக்கூடாது. என்னோட பிள்ளைய நான் இப்போ நேசரி கொண்டு வந்து போட்டேன், இதுதான் ஆரம்பம், என்னோட பிள்ளையோட ஆரம்ப படிப்பு இதுதான் விளங்கக்கூடாது. என்னுடைய பிள்ளையுடைய படிப்பு ஆண்களும் விளங்கி கொள்ளணும், பெண்களும் விளங்கி கொள்ளணும். என்னோட பிள்ளையுடைய படிப்புடைய ஆரம்பம் என்னுடைய பிள்ளை என்னுடைய வவுத்துக்கு வந்ததுக்கு பின்னால், அதாவது கருவாக உருவாகக்கூடிய நேரத்திலே என்னோட பிள்ளையுடைய படிப்பு ஆரம்பம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் சொல்லுது என்னன்னு சொன்னால், உங்களோட பிள்ளையுடைய பொறுப்பு எப்போ முடியும்னு சொன்னால், உங்களோட கருவுக்கு வந்ததுக்கு பின்னால் அங்கேயிலிருந்து உங்களோட பொறுப்பு ஆரம்பம். பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால் அதுவும் உங்களோட பொறுப்பு தான். அதுக்கு பின்னுக்கால படிக்க போகிற நேரத்தில் அதுவும் உங்களோட பொறுப்பு தான். அதுக்கு பின்னுக்கால உங்களோட புள்ள படித்து முடிஞ்சு தொழில் செய்தால் அப்பையும் உங்களோட பொறுப்பு தான். அதுக்கு பின்னா நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா, பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் நினச்சி கொள்ளவானா, மாப்பிள்ளையை பிடிச்சி கொடுத்தாச்சு, அதுக்கு பின்னுக்கால என்னோட பிள்ளையோட பொறுப்பு முடிஞ்சுன்னு நினச்சி கொள்ளக்கூடாது. அப்போ அதுவும் எங்களோட பொறுப்பு தான். அதுக்கு பின்னால் அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு போயிட்டு அந்த புள்ள மூத்தவும் வரமாட்டியும் நாங்கள் உசுரோட இருந்தோம்னு சொன்னால், பெற்றோர்கள் உசுரோட இருந்தோம்னா அதுவும் எங்களோட இஸ்லாம் இதை தான் சொல்லித்தர். ஆனால் நாங்கள் இந்த படிப்போட நாங்கள் எங்களோட பிள்ளைய கொண்டு நர்சரியில் விட்டுட்டோம், எங்களோட பொறுப்பு முடிஞ்சுன்னு நினச்சிக்கொள்ள. இப்போ நீங்கள் இதை விட, அதாவது இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மாற விட நீங்கள் கூடுதலான விஷயத்தில், கல்வியுடைய முன்னேற்ற விஷயத்தில் முக்கிய கவனம் செய்யல. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மார்களும் லேசாயிக்கும், அந்த பிள்ளைகளுக்கும் லேசாகும். ஆனால் நீங்கள் இப்பையில இருந்து உங்களுடைய கல்வி, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பிள்ளை இப்போ ஒத்துக்கு வருவதோ அப்பையில இருந்து உங்களுடைய கல்வியுடைய ஆரம்பம், இந்த பிள்ளையுடைய ஆரம்பம். நான் ஒரு சம்பிரதாய பூர்வமாக நான் இங்கே ஆரம்பித்து வச்சதுக்கு உண்மையான ஆரம்பம் உங்களோட புள்ள எப்போ ஒத்துக்கு வருவதோ அப்பையிலிருந்து தான் உங்களுடைய கல்வியுடைய ஆரம்பம். ஆனால் அதில் இன்ஷால்லா எதுவும் அங்கிட்டு இருந்தாலும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளையுடைய கல்வியுடைய ஆரம்பம், கல்வியுடைய விஷயத்தில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் எந்த தடையாகவும் இருக்க வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் பெற்றோர்கள் முக்கிய கவனம் செலுத்துங்க. மூணு பேர் இந்த நேரத்தில் முக்கிய கவனம் செலுத்தணும். முதலாவது ஆசிரியர்கள், அதோடைய பெற்றார்கள், அதோட பிள்ளைகள், அதோட இன்னும் சொல்லுவாங்க இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களும் கூட அந்த கல்விக்கு, அந்த பிள்ளையுடைய கல்வியுடைய விஷயத்துக்காக செலவழிக்கணும், அதுக்கு கவனம் செலுத்தணும்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துடைய நாங்கள் படித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்க்குறோம், ஒரு டாக்டர் ஒரு ஊரில் உருவாகிறார் இருந்தால், அது ஒரு டாக்டர் உருவாகிறார்,
உருவாகிறதுக்குரிய அவருக்கு சக்திக்கு நல்ல படிப்பிக்குது நல்ல டேலண்ட் ஈக்குதுன்னு சொன்னா அந்த பெற்றார்கள் முயற்சி செய்யணும். பெற்றார்களால் ஏழாண்டு சொன்னா ஊர் மக்கள் முயற்சி செய்யணும். ஊர் மக்கள் ஏழாண்டு சொன்னா யாராலும் வெளியில இருக்கக்கூடியவங்க மூலமாக சரி அந்த பிள்ளைய ஒரு டாக்டராக உருவாக்குறதுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கலண்டா அந்த ஊருக்கு டாக்டர் தேவைப்பட்டு அந்த பிள்ளைய ஒரு டாக்டராக உருவாக்கலண்டா ஊர் மக்கள் முழுக்க பாவிகளாக மாறுவாங்க. அதனால எல்லாருக்கும் பொறுப்பிக்குது. அதன் அடிப்படையில் முக்கியமாக போட்டு உங்களோட பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றது இந்த ஆரம்ப இந்த இதுல இருந்தே நீங்க செஞ்சிடணும். நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க விட்டு இருந்தாலும் பிள்ளைகளை நீங்க படிக்கிற விஷயத்துல ஊக்கம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் படிக்கிற விஷயத்துல ஊக்கம் செலுத்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள என்னன்னா பிள்ளைகளை படிக்கிற விஷயத்துல ஊக்கப்படுத்தணும். ஆனா பிள்ளைகளை கஷ்டம் மட்டும் மிச்சம் படுத்திடவான். சிலவங்க பெற்றோர்கள் அந்த படிக்கிற விஷயத்துல மிச்சம் கஷ்டப்படுத்தும். அந்த பிள்ளைகளை போட்டு அவங்கள புளிஞ்சு எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லுதுன்னா 7 வயசாங்காட்டியும் பிள்ளைகளை விளையாட விடுங்க. 7 வயசாங்காட்டியும் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க விளையாட விடுங்க. அப்ப விளையாட விடுங்க ஒரேடியா விளையாட விடுறல்ல, விளையாடையும் போகணும் படிக்கையும் போகணும். சிலவங்க படிப்புக்கு மட்டுமே முழு கவனமும் செலுத்துறாங்க. சிலவங்க விளையாட்டுக்கு மட்டுமே முழு கவனம். அப்படி இல்லை. பிள்ளைகளை நீங்க 7 வயசாகாட்டியும் கொஞ்சம் விளையாட விடுங்க. அதுக்கு பின்னால நல்லா இறங்கி படிக்கிற அளவுக்கு நீங்க ஏற்பாடை செய்யுங்க. ஆனா அந்த 7 வயசுக்கு கொஞ்சம் படிக்க முடுங்க விளையாட முடுங்க. இப்படியாப்பட்ட இதை செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லித்தர. அது மட்டும் இல்லாம நான் போன முறையும் நான் இதனுடைய ஆரம்ப விஷயம் அதாவது பிள்ளைகளுடைய கல்வியுடைய அந்த ஆரம்பிக்கிற விஷயத்தை நான் செஞ்சேன். அதுவே நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் நான் இங்கே ஞாபகப்படுத்தினேன். என்னன்னு சொன்னா நிறைய நேசரிகளில் நான் பார்த்து எங்களோட ஊர்ல கூட நேசரிகள் பார்த்திக்கிறேன். அதுல இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம். நான் இவங்க என்ன கூப்பிட்டதுக்காக சொல்ல வரல, என் வைஃபும் இங்க ஓதி கொடுக்குறாங்க அதுக்காக சொல்ல வரல. நான் அந்த நிறைய நர்சரிகளுடைய எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய நேசரியும் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு நான் தான் போறேன். இன்னைக்கும் எனக்கு அங்க அழைப்பு இதுங்கிறாங்க, இன்னைக்கும் அங்க இது பண்றாங்க, எனக்கு போக கிடைக்கல. அப்ப நான் இங்க வந்தேன். என்ன காரணம், இதுக்கும் இந்த நேசரிக்கும் அதுக்கும் வித்தியாசம். உதாரணமாக கொன்சர்ட் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் கொன்சர்ட் இந்த கதை நான் போன முறையும் சொன்னேன். கொன்சர்ட் எடுத்துக்கொண்டா அதில் அவங்களோட சில விஷயங்களில் மியூசிக் எல்லாமே மியூசிக் தான். நான் பார்த்தேன் மற்ற எல்லாமே மார்க்க சம்பந்தமான விஷயங்கள், துவாக்கள், ஹதீஸ்கள் இது போன்ற விஷயங்கள். நீங்கள் எந்த விஷயத்திலையும் பயப்படுறது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் உங்களோட பிள்ளைகள் வரும். ஆனால் பிள்ளைகள் நல்ல முறையில் வாரத்துக்கு டீச்சர்ஸ்மார் முயற்சி செய்கிறாங்க. நீங்களும் உங்களால் ஏழுமான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் செய்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் உறுதுணையாக இருப்பீங்க தானே இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போ நாங்களோட பிள்ளைகளுடைய பாடத்தை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போ நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். போமா